ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நாம் பார்க்க போவது இன் கார் திரைப்படத்தின் திரை விமர்சனம். கோழியோட கழுத்தை அதை சமைக்கிறதுக்கு முன்னாடி வெட்டி எரிஞ்சிருவாங்க. ஆனா பொண்ணுக்கு வேலை முடிஞ்சதும் வெட்டுவோம். இது ஏன் பர்த்டே கேக்கு? நீங்க ரெண்டு பேரும் எப்படி முதல்ல வெட்டுவீங்க? இவளை நம்ம ரொம்ப நேரம் கூட வச்சிருக்க முடியாது. இன் கார், தமிழில் காரில். இந்த படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்தியில் வெளியாகி இருக்கிறது. ஒரு வரி கதை. ஒரு கல்லூரியில் படிக்கிற பெண்ணை காரில் 4 முரடர்கள் கடத்தி போகிறார்கள். ஒரு கம்பெனிக்கு வாடகை கார் டிரைவர் ஓட்டி கொண்டிருக்கிறார். அந்த வாடகை காரை டிரைவரோடு சேர்ந்து கடத்தி விட்டு வழியில் அந்த பொண்ணை கடத்திட்டு வர்றாங்க. இந்த 4 பேரும் அந்த காரில் பண்ணுற காமுக சேட்டைகள், காமச்சேட்டைகள். அந்த பொண்ணு இந்த நெருப்பாத்தில் தத்தளிக்கல, அந்த மாதிரி, அதாவது நெருப்பாற்றில் நீந்துகிற ஒரு பெண்ணை போல ரீத்திகா சிங் நடித்திருக்கிறார். நமக்கு தெரிஞ்ச மூஞ்சி ரீத்திகா சிங் தான். ரீத்திகா சிங் இந்த படத்தில் வாழ்ந்திருக்கிறார். அதாவது ஒவ்வொரு ஃப்ரேமும் அப்படியே இரத்த கண்ணீர் வடிக்கிறார். ரீத்திகா சிங்க்கு இந்த படத்துக்கு விருது கிடச்சுன்னா அது ஒரு நல்லாயிருக்கும். ஆனால் விருதுக்குரிய படமானா நிச்சயமாக இல்லை. அதாவது வசனங்கள்லாம் ரொம்ப கேவலமாக இருக்குது. ஏன்னா ரீத்திகா சிங் என்ன சொல்கிறா, என்னை காரில் வச்சு என்ன வேணால் பண்ணிக்க, நான் கோஆப்ரேட் பண்ணுறேன், எவ்வளோ வேணால் அனுபவிச்சுக்க, இந்த மாதிரி எந்த பெண்ணும் சொல்லவே மாட்டாள். என்னை கொன்னுரு, ஆனால் என்னையை சித்திரவதைப்படுத்தாத, கற்பழிக்காத என்று தான் ஒரு பெண் கதர்வாள். அது இந்த படத்தினுடைய இயக்குனர், சம்மந்தப்பட்ட தயாரிப்பாளர் எல்லாருமே இந்திக்காரங்க. அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா டெல்லி, அந்த வடநாட்டில் நிறைய இந்த மாதிரி காரில் கற்பழிப்புகள், கொலைகள் நடைபெறுகின்றன சர்வசாதாரணமாக. அந்த அடிப்படையில் அவங்க கதை பண்ணியிருக்காங்க. 2 மணி நேரமும் காரில் ஒரு பெண்ணை கொடுமைப்படுத்துவது தான். எவ்வளோ நேரம்டா பார்த்துக்கிட்டு இருக்குது? அந்த பொண்ணு தான் கொடுமைப்படுத்துறீங்கன்னா அதன் மூலமாக எங்களையும் கொடுமைப்படுத்துறீங்க. இந்த படத்தெல்லாம் பொம்பளைங்க பார்க்க முடியாது, குடும்பத்தோடு பார்க்கவே முடியாது. இந்த படத்தில் ஏதாவது பிட்டு படம் பார்க்குறதுக்கு அலைவாங்கி பார்த்தீங்களா, அந்த பசங்க தான் இந்த இன்கார் படத்தை பார்க்க முடியும். அப்போவும் அப்படி பட்டவர்த்தனமாக பிட்டு சீன்கள்லாம் படத்தில் இல்லவும் இல்லை. ஸோ அந்த ரசிகர்களையும் திருப்திப்படுத்தவில்லை, குடும்ப ரசிகர்களையும் திருப்திப்படுத்தவில்லை. இன்கார் ஏண்டா படம் எடுத்தீங்க பாவீங்களா, அந்த 4 பேர் இந்த மாதிரி காரில் வச்சு குடும்பப்படுத்துறதுன்னு எடுத்தீங்களா என்று கேட்க தோன்றுகிறது. இன்கார் தியேட்டர் பக்கம் போயிடாதீங்க. மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.